Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 6 adla mental maths sums பார்க்க போறோம். First one, the measure of each exterior angle of the regular polygon is 40. How many sides does it have அப்படின்றாங்க. Exterior angle of regular polygon எவ்வளவு சொல்லிருக்காங்க 40 ன்னு சொல்லிட்டாங்க. How many sides does it haveன்றாங்க. எவ்வளவு sides கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப number of sides of polygon கண்டுபிடிக்கணும்னா 360 by எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க exterior regular polygon 40 அத டிவைட் பண்ணனும் 0 0 4 table 1 time 4 table 9 time so number of sides equal to 9 clear இப்ப செகண்ட் ஒன் பாருங்க the angles of hexagons are x x plus 20 x plus 60 x plus 40 x plus 10 x plus 50 find the largest angle ன்றாங்க so largest angle கண்டுபிடிக்க சொல்றாங்க first sum of angles of hexagon அப்படினு பாத்தீங்கன்னா அந்த total hexagon ஓட values நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படினா n - 2 into 160 okay angle கண்டுபிடிக்கணும் அப்படினா n எவ்வளவு hexagon side 6 6 - 2 into 180 இது அப்படியே வெச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம் சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் sum of angle என்னன்னா x x plus 20 x plus 60 x plus 40 x plus 10 x plus 50 so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் 1 2 3 4 5 6 6x so 60 40 40 60 40 எவ்வளவு 100 150 160 170 180 so 4 into 180 இங்க ஏற்கனவே பண்ணோம்ல 6 - 2 4 4 into 180 எவ்வளவு வரும் 720 அப்ப என்ன பண்ண போறோம் 6x plus 180 இந்த பக்கம் கொண்டு வந்தா -180 so 720 - 180 ன்றது 540 6x equal to 540 x equal to 540 by 6 1 time 9 time 0 அப்படியே carry out பண்ணிக்கணும் so அப்ப x ஓட வேல்யூ 90 so நம்ம largest angle னா நம்ம என்ன சொன்னோம் நமக்கு x plus 60 ஓகேவா ஏனா இதுதான் இருக்குதுல அங்க highest x plus 60 40 10 50 x plus 20 ல highest 60 தான் அப்ப x ஓட வேல்யூ 90 90 plus 60 150 clear இப்ப third one பாப்போம் a polygon has 27 diagonals how many sides does it have அப்படின்றாங்க polygonக்கு diagonal 27 sides கண்டுபிடிக்க சொல்றாங்க if the polygon has n sides then n into n minus 3 by 2 இதுதான் ஃபார்முலா total எவ்வளவு 27 இப்போ இந்த 2 opposite side கொண்டு போறோம் 2 into 27 எவ்வளவு வரும் 54 அதே மாதிரி n உள்ள கொண்டு போங்க n square minus 3n equal to 54 ன்னு வரும் போட்டுட்டுமா n square minus 3n plus 54 இந்த பக்கம் வந்துச்சுனா -54 equal to 0 இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணனும் இல்லனா பிரிக்கலாம் சோ பிரிச்சா எப்படி பிரிக்கலாம் n square 3 எப்படி பிரிக்க போறோம் -9 and 6 ன்னு பிரிக்க போறேன் n ன்றதனால ரெண்டு இடத்துல n போடணும் ஓகேவா சோ இப்போ பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் சிம்பல் 9 - 6 ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னா டிஃபரன்ஸ் சிம்பல் சப்ட்ராக்ட் பண்ணா 3 greater number minus 2 n க்கு ஒரு n இந்த 3 9 6 ன்னு பிரிச்சிருக்கோம் நான் ஆல்ரெடி உங்க ஃபேக்டரைஸ் மெத்தடும் சொல்லிருக்கேன் ஸ்ப்ளிட் பண்றது சொல்லி கொடுத்திருக்கேன் அந்த மாடல் தான் இது -54 equal to 0 ரெண்டுத்துல எது காமனா இருக்கு n சோ n வெளிய எடுத்துட்டா ஒரு n 9 n வெளிய போய்டும் இதுல என்ன காமனா இருக்கு 6 வெளிய எடுத்துட்டா n -9 time equal to 0 ரெண்டு n - 9 க்கு ஒரு n - 9 எழுதிக்கணும் அவுட்டர்ல என்ன இருக்கு n + 6 equal to 0 அப்ப என்ன பண்ணோம் n plus 6 equal to 0 னா plus 6 என்ன ஆயிடும் -6 n minus 9 equal to 0 மைனஸ் ன்றது இப்ப கொஞ்சம்னா பிளஸ் ஆயிடும் எப்பமே பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்போம் நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டோம் சோ அப்போ therefore the number of sides of the polygon எவ்வளவு 9 clear இப்ப நெக்ஸ்ட் பாருங்க fourth sum பாருங்க find the measure of each interior angle of the regular decagon கொடுத்திருக்காங்க சோ decagon as எவ்வளவு sides இருக்கு 10 sides each interior angle of decagon அப்படினு பாத்தீங்கன்னா n எவ்வளவு sides decagon பாத்தீங்கன்னா 10 நம்ம ஃபார்முலா ஏற்கனவே போடுவோம்ல 10 - 2 into 180 by 10 ஏனா ஃபார்முலா என்னன்னா n - 2 into 10 by n ஓகேவா அப்ப 10 - 2 எவ்வளவு 8 into 180 by 10 0 0 cancel 8 into 18 நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் 8 into 18 பண்ணீங்கன்னா 144 clear fifth sum பார்க்கலாம் the two adjacent sides of rhombus are 5x minus 3 and 2x plus 9 find x hence find the sides of the rhombus அப்படின்றோம் ரெண்டு adjacent side of rhombus கொடுத்துட்டாங்க இத வச்சு x கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி side of the rhombusம் கண்டுபிடிக்கணும் சோ x கண்டுபிடிச்சாலே இதுல ஒன்னு அப்ளை பண்ணால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்
side of the rhombus வந்துரும். இப்போ பாருங்க all the sides of rhombus are equal. அதனால ரெண்டு sides values ஈக்குவலா போட்டுருக்காங்க கொடுத்திருக்கிறது. ஒன்னு என்ன 5x minus 3, இன்னொன்னு என்ன equal to 2x plus 9. So first step இந்த 2 equal to கருப்பு கொண்டு போனா பிளஸ்ன்றது என்ன ஆயிடும் மைனஸ். அதே மாதிரி minus 3ன்றது என்ன ஆயிடும் plus 3. 5 minus 2 3x. 9 plus 3 12. x equal to 12 by 3 னா 4. x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் side of rhombus is equal to 5x minus 3. x value என்ன 4. 5 4s are 20 minus 3. 20 minus 3 எவ்வளோ 17. அவங்க சொன்ன மாதிரி xம் கண்டுபிடிச்சாச்சு, side of the rhombusம் கண்டுபிடிச்சாச்சு. rhombus all the sides are equal. இப்போ ஒரு சைடு கண்டுபிடிச்சாலே எல்லா சைடும் அதே தான். clear? இப்போ 6 sum பாருங்க. if one pair of opposite angles in a parallelogram measures ன்னு கொடுத்துட்டாங்க. one pair of opposite side measures மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன 3x minus 2 and 50 minus x ன்னு கொடுத்துட்டாங்க. find all the angles of parallelogram அப்படின்னாங்க. all the angles of parallelogram அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். as per rule என்ன as per rule வந்து opposite angles of parallelograms are equal. என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க 3x minus 2 50 minus x கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வரணும். சாரி இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 3xன்றது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த minus 2ன்றது ப்ளஸ் 2 ஆகிடும். 3 plus 1 4. 50 plus 2 52. x இங்கே வச்சுட்டு 4 இந்த பக்கம் கொண்டு வரணும். 4 table 1 time 4 table 13 time. அப்போ xோட வேல்யூ என்ன 13. ஓகேவா? இப்போ நம்ம x தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க all the angles of parallelogram சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாலே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னவா இருக்கும் நமக்கு ஈக்குவல். அதே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க 50 minus x கொடுத்துருக்காங்களே. அப்போ given angle வந்து 50, xோட வேல்யூ எவ்வளோ 13. 50 minus 13 எவ்வளோ 37. ஓகேவா? the angles of adjacent given angle பார்த்தீங்கன்னா 180 minus 37 போட்டோம். ஏன்னா adjacent angle படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் டிகிரி 180. அதோட இந்த ஆங்கிளில் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன ஆங்கிள் வந்துடும் போட்டிங்கன்னா 143 வந்துடும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ல. அப்போ ஒரு சைடு 37னா இன்னொரு சைடு 37. ஒரு சைடு 143னா இன்னொரு சைடும் 143. கிளியர்? இப்போ 7 சம் பார்ப்போம். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. ரெக்டாங்கிள் சின்ஸ் ஈச் ஆங்கிள் ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோ 90. அப்போ 180 மைனஸ் 90 போட்டால் எவ்வளோ வரும் 90 டிகிரி. கிளியர்? இப்போ பாருங்க 8th one. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இங்கே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 minus 60. ஏன்னா ஆல் த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 60 60 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஈச் ஆங்கிள் 60 இருக்கும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் படி. ஏன்னா சம் ஆஃப் 3 ட்ரையாங்கிள் வந்து 180. ஒரு சைடு 60னா 3 சைடு இருந்தால் தான் நம்ம ஈக்குவல்ல. அதனால 180 minus 16 எவ்வளோ 120. கிளியர்? இப்போ 9th one பாருங்க. இன் ரெக்டாங்கிள் ABCD diagonals of AC and BD intersect at O. If OA equal to 4x minus 5 and OC equal to 3x plus 8, then find the length of diagonals of AC and BD. ACக்கும் BDக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக பார்ப்போம். diagonals of rectangles bisect each other. அப்போ OAயும் OCயும் ஈக்குவல். OA எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4x minus 5 ஈக்குவல் டு OC எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3x plus 8. ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -3, 5 இந்த பக்கம் கொண்டு வந்தால் +5. 4 minus 3 1x. 18 plus 5 13. அப்போ length of diagonals of AC என்ன கண்டுபிடிக்கணும் 2 times of 4 sides இல்லை into 13. நமக்கு ஆல்ரெடி அந்த வேல்யூ இருக்குது பாருங்களேன். இங்கே இந்த வேல்யூ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 times of அப்படின்றப்போ 4 into 13 minus 5 எக்ஸ் பார்ட் வந்து இதில் அப்ளை பண்ணுறதுனால 2 4 3 0 எவ்வளோ 4 into 13 நம்ம பண்ணணும். அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் 5 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 4 3s are 12, 2 balance 1, 4 1s are 4, 4 plus 1 5. 52ல் 5 போயிடுச்சுன்னா 47. ஸோ ஏசி 2 சைட்ஸ் ஃபுல்லாக டயக்னல் ஒரு இல்லாமல் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். 2 into 47 94. கிளியர்? இப்போ லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். டயக்னல்ஸ் ஆர் வந்து ஈக்குவல். ஏசி ஈக்குவல் டு பிடி. ஏசி 94னா பிடியும் என்னது எனக்கு 94 சென்டிமீட்டர். கிளியர்? இப்போ
இப்போ 10th பார்க்க போகிறோம். What is the sum of all exterior angle in a polygon of 20 sides ன்னு சொல்லிட்டாங்க. Sum of all exterior angles of the polygon is 360 degree. அவ்வளோதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன் பார்ப்போம். Rise is a rhombus as shown in the figure. Find x, y and z அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்க மாதிரி x, y, z கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் all the sides of rhombus are equal. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம். நீங்கள் பாருங்கள், RI equal to IC equal to CE equal to ER. So all the sides are equal. ஒரு சைடு 13, எல்லா சைடும் 13 தானே. அப்போ z இங்கே தானே இருக்குது. அப்போ z is equal to 13 எழுதிடலாம். கிளியர். இப்போ diagonals of rhombus bisect each other எவ்வளோ டிகிரியில் வரும்? 90 டிகிரி. EOவும் OIயும் ஈக்குவல். EOன்றது எக்ஸு, அப்போ OIயும் எனக்கு என்ன வரும்? 5A. இதுக்கு 5னா இதுக்கும் 5 தான். OR equal to OC. இந்த டயக்ராம் வச்சு பண்ணுறோம். OR OC இங்கே 12, இங்கேயும் 12. ஸோ அப்போ ஒயோட வேல்யூம் 12. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸ் வந்து 5A, Y 12, Z 13. கிளியர். லாஸ்ட் 12th பார்ப்போம். The top of table is a parallelogram such that diagonals are equal. Which type of the quadrilateral is the top of the table அப்படின்றாங்க. இப்போ நமக்கு இதுக்கு எப்படி பண்ண போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். If the diagonals of parallelograms are equal, then it is a rectangle. The top given in the table is a rectangular shape அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிளியர். தேங்க்யூ.